ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டைட்டானிக் தீமில் இருக்கிற ஒரு பொருட்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம என்னென்னலாம் ஃபன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த டைட்டானிக் படத்தில் இருக்கிற மாதிரி உண்மையிலே செட்டெல்லாம் அப்படியே ரியலாக இருந்தது. நாங்களே பார்த்துட்டு இது ஒரு நிமிஷம் அந்த கப்பலுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. உண்மையிலே ரொம்ப சூப்பர்பாக எல்லா செட்லாம் போட்டிருந்தாங்க. அதில் வர ஒவ்வொரு கேரக்டர்ஸு ஸ்டில்லெல்லாம் வச்சுருந்தாங்க. எங்களால் பெருசாக ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியல. ஏன்னா பிரகுல் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைனால கூட்டமாக இருந்துச்சு. அதனால் பார்த்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவனை சமாளிக்கவே கொஞ்சம் டைம் சரியாக இருந்தது. யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? ஏய், யாராவே? நிறையா கட் அவுட் பிக்சர் இதே மாதிரி வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லாத்துலேயும் ஃபோட்டோஸ் எடுக்கலான்ட்டு தான் போனோம். பட் பிரகுல் வந்துட்டு கூட்டத்தை பார்த்து அழுதனால நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் கூட்டத்தில் தம்பி அழுதான். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறையா பேர் ஃபேமிலிஸோடு வந்து எல்லா ஸ்டில்லுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நமக்கும் ஆசையாக தான் இருந்தது. நம்ம வேறு இடையில பூந்து ஓடிக்கிட்டு இருந்தான். எங்காவது தொலைஞ்சிருவோன்னு கூட பயம் வந்துடுச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பிரகுல ஒரு ரைடில் விட்டோம், இந்த ஜம்ப் பண்ணுறதுல. அதில் எச்சா பயந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் குதிச்சு அவனை தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. அதனால் எச்சா அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தூக்கிட்டோம். பிரகுல் சேட்டப் பண்ணிகிட்டே இருந்தனால அம்மா வந்து நான் தம்பியை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜாயிண்ட் வீல் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது. பட் எனக்கும் பிரகுலோட அப்பாவுக்கும் போகிறதுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஏன்னா 2 பேத்துக்கும் சேராது. தலை சுற்றும், இல்லாட்டி வாமிட் வந்துடும். ஸோ அந்த கொலம்பஸ் மட்டும் போகலான்னு ஒரு பிளானில் இருந்தோம். அதுவும் நானே தான் வற்புறுத்தி கூப்பிட்டு போனேன். ஃபைனலாக கொலம்பஸ்லேயும் ஏறிட்டோம். ஆனால் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப பெருசாக இருந்தது. உண்மையிலே நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா ரொம்ப ஹைட்டுக்கெலாம் போச்சு. அதனால் வயிறே ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் லைட்டாக பசி. அதனால் நான் ஐஸ்கிரீமும் அவங்க ஒரு கரும்பு ஜூஸும் வாங்கி குடித்தோம். அடுத்து இந்த ட்ராகன் ரைடு போகலான்னு டிக்கெட் வாங்கினோம். அப்புறம் நாங்களும் ஏறிட்டோம். இப்போ நாங்கள் இந்த ரைடில் போகிறோம். ஆக்சுவலாக இந்த ரைடு வந்துட்டு நான் பிரகுலோட தான் போகணுன்னு நினச்சேன். பட்டு அவன் அழுதுகிட்டே இருந்தனால அம்மா அந்த சைடு தான் வந்தாங்க. அதனால் அம்மா கிட்ட தம்பியை கொடுத்து விட்டுட்டோம். ஆனால் பிரகுல கொஞ்சம் மிஸ் பண்ணோம் தான். ரிட்டன் போகும்போது எனக்கு கொஞ்சம் இயர்ரிங்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, தம்பிக்கு புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.